உட்லண்ட் சோதனைச் சாவடியில் புதிய மாற்றம், சோதனை நேரம் குறைந்தும் தொழிற்சாலை ஊழியர்கள் ஏன் அதிருப்தி? சிங்கப்பூர் உட்லண்ட் சோதனைச் சாவடி சமீபத்தில் தொழிற்சாலை ஷட்டில் பேருந்துகளை வெளியே செல்லும் சரக்கு பகுதிக்கு திருப்பிவிட்டுள்ளது. இது அனுமதி வழங்கும் நேரத்தை குறைத்திருக்கலாம் என்றாலும் பல தொழிற்சாலை ஊழியர்கள் தங்கள் ஷட்டில் பேருந்துகள் சோதனைச் சாவடி அடைவதற்கு முன்பு நீண்ட போக்குவரத்து நெரிசல்களை சந்திப்பதாகவும் அதன் விளைவாக அவர்கள் வீட்டிற்கு தாமதமாக திரும்புவதாகவும் தங்களது புகார்களை முன்வைத்துள்ளனர். ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் வார நாட்களில் மாலை நேர நெரிசல் நேரங்களில் மலேசிய ஊழியர்களை ஏற்றிச் செல்லும் தனியார் தொழிற்சாலை பேருந்துகள் மற்றும் வேன்கள் உட்லண்ட் சோதனைச் சாவடியின் சரக்கு பகுதியில் தற்காலிகமாக உருவாக்கப்பட்டுள்ள புதிய பயணிகள் சோதனை முனையத்திற்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. இந்த புதிய முனையத்தில் 15 தானியங்கி சோதனை இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் ஊழியர்களின் சராசரி குடிவரவு சோதனை நேரம் 30 நிமிடங்களிலிருந்து 10 நிமிடங்களாக குறைந்துள்ளது. சிங்கப்பூர் பகுதியில் சோதனைகள் விரைவாக முடிந்தாலும் மலேசியாவின் ஜொகூர் எல்லையை தாண்டும் போது ஏற்படும் பொதுவான போக்குவரத்து நெரிசல் காரணமாகவும் ஊழியர்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்ப தாமதமாகலாம் என ICA கூறியுள்ளது.